ராதே கிருஷ்ண. கோலுக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இளைய பகவத்கீதையில் சுருக்க வடிவம். இதுல நம்ம 4 pillars ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 3 pillars பத்தி ஷேர் பண்ணிருக்கேன். சத்சங்கம், சாதனை, சேவை. சத்சங்கம் என்னது, அதுக்கப்புறம் சாதனை என்னது, அதோடு சம்பந்தப்பட்ட சேவை என்னது, இதை பத்தி உங்ககிட்ட டீட்டெயிலா நான் பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோல. கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இன்னைக்கு கடைசியாக 4வது பில்லர் என்னது பார்த்தீங்கன்னா சதாச்சாரம். சதாச்சாரம்னா ஒழுக்கத்தை பத்தி சொல்றோம். ஸோ சத்சங்கம் ரொம்ப முக்கியமானது. சத்சங்கத்துல நம்ம என்ன கத்துக்கிறோமோ ஆச்சாரியர்கள் மூலமா சரி, குரு மூலமா சரி, அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் சாதன ரூபத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்குள்ள தானாவே சேவை பண்ற பாவங்கள்லாம் நிறைய வளர ஆரம்பிச்சிடும். எந்த விஷயத்தெல்லாம் நம்ம எந்த டியூட்டிஸ் எல்லாம் பண்ணணுமே பண்றதா இருக்கேன்னு அந்த பாவத்துல பண்றோமோ அது எல்லாமே மாறி போய் ஒரு சேவை ரூபத்துல பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக, பகவானுடைய சந்தோஷத்துக்காக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதுதான் சேவை ரூபத்துல அந்த கடமைகள்லாம் மாறிவிடும். எப்போ நம்ம சத்சங்கம், சாதனை, சேவை பண்றோமோ நம்மளோட ஒழுக்கமும் தானாவே மாற ஆரம்பிச்சிடும். நம்ம ஒழுக்கத்துக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள்லாம், நிறைய டிசிப்ளின் வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா சத்சங்கம் பண்றதுனால, சாதனை சேவைகள் பண்றதுனால சதாச்சாரம் வளரும். சதாச்சாரம்னா என்னது பார்த்தீங்கன்னா சத் ஆச்சாரம், நல்ல ஒழுக்கம். அதுதான் சதாச்சாரன்னு சான்ஸ்கிரிட் வார்த்தையிலையும் சொல்லுவாங்க. அதனால இந்த சதாச்சாரத்தையும் நல்லா ஆக்கணும்னா சத்சங்கம், சாதனை, சேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்மக்குள்ள நிறைய துர்குணங்களும் இருக்கு, நல்ல குணங்களும் இருக்கு. ஆனா எப்போ நம்ம சத்சங்கம், சாதனை, சேவை இது முழுத்தையும் ஃபாலோ பண்றோமோ நமக்குள்ள இருக்கிற துர்குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோபப்படுறது, பொறாமைப்படுறது, எரிச்சல், அகங்காரம், ஆசை, பேராசை, நிறைய குறைக்குத்த சொல்றது, எல்லாத்தையும் தப்பா பாக்குறது, நெகட்டிவா யோசிக்கிறது, எக்ஸசிவ் திங்கிங் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய அவகுணங்கள்லாம் நம்ம எல்லாருக்குள்ளயும் உண்டு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறைய ஆரம்பிச்சிடும். எப்போ நீங்க நிறைய சத்சங்கத்துக்கு போக ஆரம்பிக்கிறீங்களோ, கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, அங்க சொல்லி கொடுக்கற விஷயத்த ஒரு ஆச்சாரியர் மூலமா குரு ரூபத்துல அவர்கிட்ட கேட்ட விஷயத்த பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றம் வர ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் நிறைய சத்சங்கமும் பண்ணிட்டு இருக்கான், போயிட்டு இருக்கான், சாதனையும் பண்ணிட்டு இருக்கான், அது மாதிரி சேவைகளும் நிறைய பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கானே தவிர அவனோட சதாச்சாரம், அவனோட ஒழுக்கத்துல ஒரு விதமான மாற்றமும் தெரியப்படுவது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, காரணத்தோட முக்கியமா இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் பக்தி மார்க்கத்துல இருக்கிறவர், சத்சங்கம், சாதனை, சேவை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறவரோட ஒழுக்கத்துல ஒரு மாற்றமும் தெரியாதனால இது ஒரு சொசைட்டிக்கு தப்பான மெசேஜும் கன்வே ஆகுது. இந்த மாதிரி மனுஷாலால என்ன ஆகுதுன்னா ஒரு தப்பான மெசேஜ் கன்வே ஆகுது. இவா பெருசா பக்தி பண்றாளே, ஆனா இவாக்குள்ள என்ன பெரிய மாற்றம் வந்துடுது, இல்ல இவா என்ன இப்படி இருக்கா அப்படின்னு ஒரு தப்பான மெசேஜ் கன்வே ஆகுது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம சத்சங்கம் கேட்டு இருக்கோம், சாதனை பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஜபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம குரு சொல்லியிருக்காரோ இல்ல நம்ம சத்சங்கத்துல என்ன விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ அதை தன் லைஃப்ல சின்சியரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால நம்மளோட ஒழுக்கத்துல எந்த விதமான மாற்றமும், சதாச்சாரத்துல எந்த விதமான மாற்றமும் வர மாட்டேங்குது. இது ஒரு விதமா எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் அதுக்கு நிறைய மெடிசின்ஸ் கொடுக்கற, மெடிசினோட நம்மளுக்கு நிறைய டயட்டும் எழுதி கொடுக்கற. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா மெடிசினை சின்சியரா சாப்பிடுவோம், ஆனா டயட்டை ஃபாலோவே பண்ண மாட்டோம். ஸோ என்ன ஆகும், ஹெல்த்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியாது. அதே தான் நம்ம பக்தி மார்க்கத்திலயும் பண்றோம். சத்சங்கம் எல்லாமே பண்றோம், சாதனை பண்றோம், சேவை பண்றோம், கோவிலுக்கு போறோம், கிரந்தம், புராணம், வேதங்கள் எல்லாத்தையும் படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய ஞானம் இருக்கு, அதுக்கு ஒரு குறையே கிடையாது. ஆனா நம்ம ஒழுக்கத்துல ஒரு விதமான மாற்றமும் வராது. காரணம் என்னன்னா
நம்ம லைஃப்ல, நம்ம டே டு டே லைஃப்ல அதை டீப்பா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால, அதை ஃபாலோ பண்ணிட்டு வராதனால தான் நமக்குள்ள எந்த விதமான மாற்றமும் தெரிய மாட்டேங்கிறது. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சத்சங்கம் டெய்லி போறா, கோவிலுக்கும் விடாம போறா, சதாச்சாரம் சேவையும் பண்றா, எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. ஆனா வந்து அவ கிட்ட இருக்கிற அந்த ஃப்ரீ டைம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கண்டிப்பா உண்டு. 24/7 நம்ம யாருமே பிஸி கிடையாது. ஸோ நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது நடுவில் எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கிறதோ அந்த சமயத்துல நம்ம டிவி பார்க்குறோம், டிவியில தேவையில்லாத சீரியல் பார்க்குறோம், அப்புறம் நியூஸ் பார்க்குறோம், அப்புறம் வேண்டாத ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரால் பண்ணி பண்ணி பார்க்குறோம். இது எதுவுமே இல்லையா, நம்ம யார்கிட்டயாவது போனை போட்டு, சொந்தக்காராளோ ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர்கிட்ட போன் போட்டு, இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவாளோட நில்லுண்டு 2 வார்த்தை காசிப் பண்றோம், அவளை பத்தி இவாளை பத்தி குறை குத்த சொல்றோம். சொல்லலைனாலும் அட்லீஸ்ட் கேட்கறோம். ஸோ இந்த கேட்கறதுனால கூட நமக்குள்ள இருக்கிற ஒழுக்கம் வந்து மாறாது. அதனால நம்ம முக்கியமா பக்தி மார்க்கத்துல செல்றவா வந்து தன்னோட ஒழுக்கத்தை ரொம்ப ரொம்ப செக் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளே 24/7 செக் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், எப்படி பழகுறோம், எப்படி பேசுறோம், எப்படி இருக்கோம், எந்த மாதிரி பாஷையை யூஸ் பண்றோம், எந்த விதமா ஒருத்தர்கிட்ட பேசுறோம், இது எல்லாமே நம்மள வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்மளே செக் பண்ணிட்டே இருந்தாதான் நமக்குள்ள வந்து நிறைய மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். பகவத்கீதையோட பிரச்சாரத்தை பண்ணணும்னா, பகவானுடைய திவ்யமான ஞானத்தை நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணணும்னா, அதுக்கு முதல்ல நமக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருதுதான், சதாச்சாரத்தை கொண்டு வருதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகவான் வந்து பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்க, யார் என்னோட இந்த திவ்யமான ஞானத்தை, ரகசியமான ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவாளோ அவனை நான் வந்து அவனுக்கு சுத்த பக்தியை நான் கண்டிப்பா கொடுப்பேன், இது உறுதியாக சொல்றேன் அப்படின்னு பகவான் ஒரு ஸ்லோகத்துல பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த சுத்தமான ஞானத்தை, இந்த திவ்யமான ஞானத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு, இன்னொருத்தர்கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப பாக்கியமான விஷயம் இது. ஸோ இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கிறதுனா, இதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நமக்குள்ள அந்த ஒழுக்கமும் அந்த சதாச்சாரமும் இருந்தாதான் நம்ம பகவானுடைய இந்த திவ்ய ஞானத்தை நம்ம வாயால சொல்ல முடியும். இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி அஹோ பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆனா நமக்குள்ள அந்த ஒழுக்கம் இல்லாதனால நம்ம சமுதாயத்துக்கு பண்ண வேண்டிய இந்த சேவையை, சனாதன தர்மத்தை பிரச்சாரம் பண்றது, பகவானுடைய ஞானத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது பத்திலா, அதை நம்ம வந்து லாஸ் பண்ணிடுவோம். அதனால ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப, சதாச்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால இதுல வந்து நம்ம கண்டிப்பா ஒர்க் பண்ணணும், ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம எல்லாருக்குள்ளயும் வந்து கௌரவாசும் இருக்கா, பாண்டவாசும் இருக்கா. கௌரவாச வந்து குறைக்கணும்னா அதுக்கு நிறைய சத்சங்கம், சாதனை, சேவை, இதனோட டோசேஜை நம்ம நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம டே டு டே லைஃப்ல. இது எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கௌரவாசோட குணங்கள்லாம் குறையும், பாண்டவாசோட சத்குணங்கள்லாம் நமக்குள்ள வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த 3 பில்லர்ஸ். இந்த 3 பில்லர்ஸை ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட இந்த 4th பில்லர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா பகவான் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் சாட்சி ரூபத்துல உட்காந்துருக்கார். ஆத்மா ரூபத்துல பரமாத்மா நமக்குள்ளேயே இருக்கார். 24/7 நம்ம எல்லாரையும் அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கார். நம்ம என்ன பண்றோம், எப்படி பேசுறோம், எப்படி பழகுறோம்னு. அதனால ரொம்ப முக்கியம் நமக்குள்ள ஒழுக்கத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும். மனிதன் வந்து பிரசன்ட்ல எப்படி வேணா இருந்துட்டு போயிருக்கலாம், அவன் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா எப்போ ஒரு மனிதன் வந்து பகவானோட பக்தி மார்க்கத்துல செல்லணும், இல்ல நான் பகவானோட இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கணும், நான் வந்து எனக்குள்ள ஒரு சத்குணங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறானோ, அந்த சமயத்துல அவன் இந்த 4 பில்லர்ஸையும் ஃபாலோ பண்ணானா கண்டிப்பா அவருக்குள்ள இந்த மாற்றங்கள்லாம் வரும். அவரோட ஒழுக்கத்திலையும் மாற்றங்கள்லாம் வரும். அந்த மாற்றம் அவர் மட்டும் உணர மாட்டார், அக்கம் பக்கத்துல இருக்கிறவா கூட இதை உணருவா. ஏன்னா பிரச்சாரத்தை வந்து பகவானுடைய பிரச்சாரம் ஆட்டும்,
பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஞானத்தை பிரச்சாரம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம சப்தங்களாலேயோ வார்த்தைகளாலேயோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட ஒழுக்கத்தால கூட நம்ம பகவானுடைய பிரச்சாரத்தை, அந்த பக்தியோட பிரச்சாரத்தை நம்ம ஒழுக்கத்தினால கூட நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கு தேவையானது முதல்ல நம்மள மாத்திக்கணும். ஸோ எல்லா இண்டிவிஜுவலோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்மக்குள்ள இருக்கிற குறைகளை, நம்மக்குள்ள இருக்கிற ஃபால்ட்டை முதல்ல சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். 1000 குறை குத்த நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. முதல்ல நம்மளை பார்த்து நம்மக்குள்ள இருக்கிற தப்பான விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் முயற்சிகள் பண்ண முடியுதோ அது ஸ்பிரிச்சுவலி குருவோட கனெக்டடா இருந்துட்டு, குருவோட ஆக்யால இருந்துட்டு அதை பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். கோலோக் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ரொம்ப அழகான டேக்லைனே இதுக்காகவே சொல்லியிருக்கா. டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்ட் பை டிரான்ஸ்ஃபார்மிங் யுவர் செல்ஃப். நீ முதல்ல ஒன்ன மாத்திக்கோ, உலகம் தானாவே மாறிவிடும். ஸோ இந்த ஒரு டேக்லைனை ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம எல்லாரும் எப்பவுமே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம் கோலோக் எக்ஸ்பிரஸ்ல. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் முதல்ல டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்ட் பை டிரான்ஸ்ஃபார்மிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம முயற்சி செய்வோம். ஸோ இந்த 4 பில்லர்ஸோட மொத்த எபிசோட்ல என்ன கன்க்ளூஷன்ல வந்திருக்கோம்னா, நம்ம இந்த 4 பில்லர்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். எப்போ நம்ம இந்த 4 பில்லர்ஸை ஃபாலோ பண்றோமோ நமக்குள்ள கண்டிப்பா டிசிப்ளின் வந்துடும். டிசிப்ளின் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங் ஆயிரும். மென்டல் ஹெல்த் நல்லா ஆச்சுன்னா பிசிக்கல் ஹெல்த் ஆட்டோமேட்டிக்கா நல்லாயிரும். பிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா ஆச்சு வச்சுக்கோங்க, உங்களோட ஃபேமிலி ஹெல்த் தானாவே நல்லா ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ மென்டல், பிசிக்கல், ஃபேமிலி ஹெல்த் நல்லா ஆயிடுதோ எல்லா ஃபேமிலியில இருக்கிற வாழும் சேர்ந்து ஹெல்த்தியா ஒரு ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஹெல்த்தையும் க்ரோ பண்ண முடியும். ஃபினான்ஷியல் ஹெல்த்தும் நல்லா ஆயிடும். ஸோ இந்த 4மே நல்லா ஆகணும்னா இதுக்கு ரொம்ப முக்கியமானது சுத்தி நம்ம எங்க வரும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்ல தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கறது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா வேருக்கு ஜலம் தான் உடனுமே தவிர இலைக்கு, செடிக்கு, பூக்கு, இது மாதிரி கொடிக்கு இதுக்கெல்லாம் ஜலம் விட்டோம்னா அது வளராது. வேறு தான் பகவான். நம்ம எல்லாரோட முக்கியமான ஆதாரமே பகவான் தான். ஆத்மாவே பகவான் ரூபத்துல இருக்கிறுள்ள. அதனால இந்த ஆத்மாவுக்கு முக்கியமான ஃபுட்டு என்னது பார்த்தீங்கன்னா பரமாத்மா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம். இதுல நம்ம முக்கியமா கனெக்டடா இருக்கணும். இந்த ஹெல்த் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பார்த்துக்க முயற்சி செய்யணும். இது பார்த்துட்டோம்னாலே நம்மளோட மிச்சம் எல்லா ஹெல்த்தும், அது மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும், பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கட்டும், ஃபேமிலி ஹெல்த்தா இருக்கட்டும், இல்ல பினான்சியல் ஹெல்த்தா இருக்கட்டும், எல்லாமே நல்லா மாறிவிடும். ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவலா அவ இடத்துல இருந்துட்டு குரு ஆச்சாரியர் என்ன சொல்றாரோ அதுபடி கேட்டுண்டு, இல்ல இந்த மாதிரி சத் சங்கத்தையும் நீங்க கண்டிப்பா கேளுங்கோ. இதையும் கேட்டு உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யுங்கோ. நானும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்திக்கிறேன், நம்ம எல்லாரும் நமக்குள்ள முதல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த மாற்றம் வந்ததுன்னா நம்ம இந்த சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல மெசேஜ் கன்வே பண்ண முடியும். பக்தியோட பிரச்சாரத்தை, பகவத்கீதையோட பிரச்சாரத்தை சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண முடியும். வரப்போற அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. जय जय श्री राधे, 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 जय राधे, जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय राधे, जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे.